எனக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் டிசிஎஸ் ஆர் ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் வந்து எனக்கு அதிகமா வந்து ரிஸ்க் வரக்கூடாது, எனக்கு மினிமலான ரிஸ்க் இருக்கணும் அண்ட் வந்து எனக்கு ஸ்டேபிளான இன்கம் வந்து வேணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து யார் இஷ்யூ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ் இல்ல ரிலையன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். பட் வந்து நீங்க ரிலையன்ஸ் இல்ல டிசிஎஸ் மாதிரியான கம்பெனியோட பாண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகமா இருக்காது. பிகாஸ் வந்து அது ஒரு ஸ்டேபிளான கம்பெனியா இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து இதுல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8% or 9% கூட கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம கார்ப்பரேட் பாண்ட்ஸை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிறிசில் அண்ட் ஐசிஆர்ஏன்னு வந்து கிரெடிட் ஏஜென்சி வந்து இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்களோட பாண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேட்டிங் வந்து இருக்கு. அதுல வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா AAA. ஸோ AAA வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரான பாண்டுன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்கலாம்.